வெல்கம் டு ஜிம் ஃபேமிலி. ஓகே, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்டிங் சீரீஸ். ஸோ லாஸ்ட் டைம் கிஃப்ட் பண்ணியிருந்தோம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எலக்ட்ரிக் டூத் பிரஷ். அது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரிலேட்டட் டு த கிஃப்டிங் சீரீஸ். ஸோ இந்த கிஃப்ட் என்னென்ன அப்படின்னா, அவங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த திங்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இதை நான் அவங்களுக்காண்டி வாங்கிக்கேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு இப்போ போஸ்ட்மார்ட்டம் ப்ரெக்னன்சி ஜேர்னியில் வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஒன் ஆஃப் த ஒரு ஆங்கர் ரோலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காண்டி தான் இந்த கிஃப்ட் அவங்கள ப்ரெசென்ட் பண்ணேன். வெயிட் மிஷின். ஆக்சுவலி நான் இப்போ 7 months போஸ்ட்மார்ட்டம். ஸோ இப்போ நான் எக்ஸசைசஸ் ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 to 3 days ஒன்ஸ் இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் வெயிட் நீங்கள் வந்து மெஷர் பண்ணணும். அப்போ வந்து உங்கள் ப்ராக்ரஸ் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் எங்கள்கிட்ட, எனக்கு நான் அந்த மாதிரி வெயிட் நம்ம வெளியில் போகிறதோ அதெல்லாம் செட் ஆகாது, நான் வந்து வீட்டிலே ஒரு வெயிட் மிஷின் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன். ஜஸ்ட் ஒரு கேஷுவலாக ஒரு டாக்கில் சொல்லிட்டு இருந்தேன். அதை நோட் பண்ணி வச்சுட்டு அவங்க வந்து அதை எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஐம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். அண்ட் ஆல்சோ இது எனக்கு ஒரு ப்ராக்ரஸ் தான். ஏன்னா இதை நான் ஒரு தடவை வெயிட்டை வந்து நான் மெஷர் பண்ணுறப்போ எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும், ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகே, எனக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்கும் அடுத்தடுத்த எக்ஸசைஸ் நான் பண்ணணும் அப்படின்றதுக்கு. ஸோ ஐ லைக் இட். அண்ட் அதோட கண்டினியூட்டியாக வந்துட்டு இன்னொரு ஒன்று தான், நம்ம மீல்ஸே வெயிங் பண்ணுற ஒரு மிஷின், சின்னதாக ஒரு சின்ன வெயிங் மிஷின். இதெல்லாம் யூஸ்வலாக வந்துட்டு இப்போ டாக்டர்ஸ் தான் சொல்லுவாங்க, நியூட்ரிஷன் டாக்டர். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, ஒரு பவுல் ரைஸு, ஒரு பவுல் புரோட்டீனு, கார்போஹைட்ரேட். வெயிங் மிஷின் இது வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் உங்கள்கிட்ட, இது மாதிரி இவ்வளோ ரைஸ் எடுத்துக்கணும், நான் கேலரி டெஃபிசிட் டயட்டில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறதுக்கு வந்துட்டு வெயிட் மிஷின் வேணும்னு கேட்டேன். மற்றபடி ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் கூட ஓகே, ஒரு பவுல் சாப்பிட்றதுல ஒரு எக்ஸ்ட்ரா ஆனால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. பட் ரைஸ் எடுக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது, அது நான் கரெக்டாக தான் எடுக்கிறேன்னா, மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அப்போ வந்து ஓகே, ஒரு எக்ஸ்ட்ரா கிளாரிஃபிகேஷன்ஸ்க்கு இது இருந்தால் ஓகே தான் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். ஆனால் வந்து இதை நான் ரொம்ப அப்படியே சீரியஸாக ஆர்டென்ட்டாக ஃபாலோ பண்ணுவேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா 100னா 100 கிராம்ஸாக சாப்பிடுவேன் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் ஃபார் கிளாரிஃபிகேஷன் அவ்வளோதான். பட் இது எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நாங்கள் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டு டயட் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால டெய்லி பேசிஸ்லையுமே எவ்வளோ ஃபேட் எடுத்துக்கிறோம், எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறோம், எவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கிறோன்றதை நம்ம மெஷர் பண்ணிக்கிறப்போ நம்மளுக்குமே நம்மளோட ஹெல்த்தில் வந்து ஒரு கான்ஷியஸான டிசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. அண்ட் ஆல்சோ நான் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்களாக வந்து ஏதோ ஒரு தருணங்களில் நான் சொன்னது தான், அதை வந்து அவங்க மைண்டில் வச்சுட்டு எனக்கு கான்ஷியஸாக இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் வாங்கி தந்தது. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் இட். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம குவிக்காக இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா அவங்களும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கி தந்துருக்காங்க, நானும் இதில் என்ன இருக்குன்னு பார்க்கல. நாங்கள் 2 பேரும் அப்படியே அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ ரெவ்யூலாம் இனிமேல் பார்த்து நாங்கள் யூஸ் பண்ணாதான் தெரியும். இது ஜஸ்ட் அன்பாக்சிங் தான். ஓப்பன் பார்ப்போம் வெயிங் ஸ்கேல் உள்ள இருக்கான்னு. வெயிங் ஸ்கேல் தான் இருக்கான்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணுங்க. ஓ, இது கிளாஸோ? நல்ல செம்ம பேக்கிங். நல்ல ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்கா இருக்குல்ல, வெயிட்லெஸ்ஸா இருக்கு. ஸோ போர்ட்டபிள் கூட. வெயிட்லெஸ்ஸா இருக்கு. என் வெயிட் தாங்குமா? வெயிட்லெஸ்ஸா இருக்கு, நல்லா இருக்குது. மாதிரி நல்லா ஃபினிஷ் நல்லா இருக்கு. இது பேட்டரியில் போட்டுக்கணும் போல, பேட்டரி வாங்கி போகணுமா? 2 பேட்டரி இருக்கு, AAA பேட்டரி 2. இதில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வெயிட் மெஷர் பண்ணலாம். இதில் எப்பவும் போல மேனுவல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் வாரண்டி கார்டு. அப்புறம் இதான் மிஷின்.
அதுல கொடுத்துருக்காங்களா? பேட்டரி. ஓகே. இதுல வந்து AAA பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துருக்காங்க, பட் அதுல இல்ல. ஓகே, இது ஃபைன். இதுதான் நம்மளோட ஃபுட். நல்லா ஃபினிஷிங்கா இருக்குல்ல, கலர்ஸ் நல்லா இருக்குது. இதுவுமே நல்லா சாஃப்டா இருக்குது. இது என்ன மாதிரின்னு தெரியல, பேட்டர்ன் நல்லா இருக்கு. இதுல மெஷர் பண்ணிட்டு நாங்க ஏதாவது ரிவ்யூ இருந்துச்சுன்னா ஷார்ட்ஸ்ல அந்த மாதிரி நாங்க வந்து ஷேர் பண்றோம். இந்த மாதிரி கான்ஷியஸான கிஃப்ட்ஸ் வந்து கொடுக்குறப்போ நம்மளுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா, வி ஆர் ஹியர்டு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். அதாவது நான் சொல்றத வந்து அவங்க கவனிக்கிறாங்க, நான் சொல்றது ஒருத்தவங்க கேட்டு அதை புரிஞ்சு என்னோட இடத்துல இருந்து எனக்காக வாங்கி தராங்க அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா கப்பிள்ஸ்க்குமே இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன்.